इस समय हम ब्राह्मणों का कर्तव्य क्या है? இந்த நேரத்தில் பிராமணர்களாகிய நம்முடைய கடமை என்னவாகிருக்கிறது? सभी के बचाव के लिए शिव बाबा के विशेष महावाक्य। அனைவரின் பாதுகாப்புக்காக சிவபாபாவின் விசேஷமான மகா வாக்கியம்। अभी भी डर है இப்போதும் பயம் இருக்கிறது। कि पता नहीं हिंदुस्तान पाकिस्तान की लड़ाई कब शुरू हो जाए। தெரியவில்லை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் யுத்தம் எப்போது ஆரம்பமாகிவிடும் என்று। बार बार ये भय पैदा होता रहा। அடிக்கடி இந்த பயம் ஏற்பட்டு கொண்டிருந்தது। दोनों देशों के बीच में खिंचाव हो गया। இரண்டு நாடுகளுக்கு நடுவில் இழுபறி ஏற்பட்டு விட்டது। ऐसे नहीं समझा लड़ाई नहीं होगी। அப்படி இல்லை யுத்தம் நடக்காதென்று। और घमासान होगा। தீவிரமான மோதல் ஏற்படும்। महाभारत गृहयुद्ध सामने खड़ा हुआ है। பெரிய அளவிலான மகாபாரத யுத்தம் முன்னால் நின்றிருக்கிறது। विनाश सामने खड़ा हुआ है। விநாசம் எதிரில் நின்றிருக்கிறது। சாம்னே முன்னால் என்றால் நேர்முகத்தில்। ज्यादा दूर नहीं है। அதிகமான தூரம் இல்லை। सन्मुख खड़ा हुआ है तो मतलब अब आया कि आया। சம்முக்கில் நேர்முகத்தில் வந்திருக்கிறது என்றால் வந்தே வந்துவிட்டது। क्या? என்ன? पुरुषार्थ का समय बहुत थोड़ा रह गया। புருஷார்த்தத்தின் நேரம் மிகவும் கொஞ்சமாகிவிட்டது। अब विनाश हुआ कि हुआ? இப்போது விநாசம் ஆகியே விட்டது। फर्स्ट वर्ल्ड वॉर है भारत से कनेक्टेड। முதல் அந்த உலக யுத்தம் பாரதத்தின் கனெக்ஷன்ல இருக்கக்கூடியது। उसका नाम है महाभारत गृह युद्ध। அதன் பெயரே பெரிய அளவிலான மகாபாரத யுத்தம் ஆகும்। वो है पहला युद्ध। அது முதல் யுத்தமாகும்। विश्व युद्ध। உலக யுத்தம்। उसमें सब देश इंटरेस्टेड हो जाते हैं। அதில் அனைத்து நாடுகளும் ஆர்வமாகிறது। सबका थोड़ा थोड़ा हिस्सा है। அனைவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் பங்கு இருக்கிறது। भले पूरे रूप से नहीं कूदते हैं, முழு ரூபத்தில் என்னவோ அவர்கள் குதிப்பதில்லை। लेकिन सब देश सारे विश्व के ஆனால் முழு உலகத்தின் அனைத்து நாடுகளும் उस महाभारत गृह युद्ध में हिस्सा लेते हैं। இந்த மகாபாரத யுத்தத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள்। वो है तृतीय विश्व युद्ध। அது மூன்றாவது உலக யுத்தம்। ये एटम बम जो बने हुए हैं, எந்த ஆட்டம் பம் அணுகுண்டு வந்து உருவாகி இருக்கிறதோ वो तो फटेंगे। அது என்னவோ வெடிக்கும்। ऐसा तो नहीं हो सकता है कि वो एटम बम हमारे घर की सजावट करते रहे। அப்படி இல்லை அப்படி என்னவோ ஆகாது। அந்த அணுகுண்டு நம்முடைய வீட்டை அலங்கரிப்பதற்காகத்தான் இருக்கிறது என்று। बने तो फटाफट फटेंगे। உருவாகி இருக்கிறார்கள் தயாரித்து இருக்கிறார்கள் என்றால் அது வெடிக்கத்தான் செய்யும்। कब फटेंगे? எப்போது வெடிக்கும்? जैसे दीपावली होती है, எது போல தீபாவளி ஆகிறது। तो धीरे धीरे करके पटाखे फोड़ना शुरू करते हैं। தீபாவளி என்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டாசுகளை வெடிக்கிறார்கள்। रात के 10-11 बजे तक जोर जोर से लगातार जल्दी जल्दी फटते हैं। இரவு 11-12 மணி வரைக்கும் அந்த பட்டாசுகளை வந்து தொடர்ந்து வெடித்துக் கொண்டே இருக்கிறார்கள்। 12-1 बजे जाकर के सारे पटाखे एकदम फोड़ देते हैं। 12-1 மணிக்கு
அனைத்து பட்டாசுகளையும் ஒன்றாக வெடித்து விடுகிறார்கள். ऐसे ही होगा. அது போலத்தான் ஆகும். अभी धीरे धीरे कहीं कोई कोई शहर पर धमाका होता है. இப்போது நகரங்களில் ஒவ்வொரு நகரங்களில் மெதுமெதுவாக அந்த குண்டு வெடித்துக் கொண்டிருக்கிறது. जैसे इराक में हुए. எது போல ஈராக்கில் நடந்திருக்கு. ऐसे ही आगे चल करके அது போலவே போக போக शहर शहर में रोज सुनने को मिलेंगे. ஒவ்வொரு நகரங்களிலும் கேட்பதற்கு நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த செய்தியை கேட்போம். आज एटम बम से ये शहर ध्वस्त हो गया. இன்று இந்த அணுகுண்டினால் இந்த நகரம் துவம்சமானது. टीवी में बैठे बैठे देखेंगे. அமர்ந்தபடியே டிவியில் பார்ப்பார்கள். वर्तमान परिस्थितियों में हम ब्राह्मण बच्चों का कर्तव्य क्या है? நிகழ்கால சூழ்நிலையில் பிராமணர்களாகிய குழந்தைகளாகிய நம்முடைய கடமை என்னவாக இருக்கிறது? बाप दादा ये विशेष इशारा दे रहे हैं. பாப் தாதா இந்த விசேஷமான செய்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். ये भी शांति की शक्ति के वाइब्रेशन चारों ओर फैलाओ. இப்போது சாந்தியின் சக்தியினுடைய வைப்ரேஷனை நாலா பக்கத்திலும் பரப்புங்கள். मधुबन के वायुमंडल का प्रभाव ऑटोमेटिकली चारों ओर फैलता ही है. மதுவனத்தின் வாயுமண்டலத்தின் பிரபாவம் ஆட்டோமேட்டிக்காக நாலா பக்கத்திலும் பரவுகிறதுதான். जैसे मधुबन के वातावरण को कई स्वर्ग का मॉडल कह करके वर्णन करते हैं, இது போல மதுவனத்தின் வாதாவரணத்தை சீதோஷ்ண நிலையை பலர் சொர்க்கத்தின் மாடல் என்று சொல்லி வர்ணனை செய்கிறார்கள். वैसे ही ब्राह्मण परिवार में चारों ओर मधुबन का वातावरण बाप समान चलते फिरते योगीपन का फैलता है. அதே போல பிராமண பரிவாரத்தில் நாலா பக்கத்திலும் மதுவனத்தின் அந்த வாதாவரணம் சீதோஷ்ண நிலை தந்தைக்கு சமமாக சுற்றி கொண்டே நடந்து கொண்டே யோகியின் தன்மை பரவுகிறது. मधुबन निवासियों का सिर्फ यह कर्तव्य नहीं कि अपने आप में ठीक चल रहे हैं. மதுபன் நிவாசிகளுடைய கடமை என்னவென்றால் வெறும் நாங்கள் சரியாக நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லை. उनका कर्तव्य है चारों ओर मधुबन के वातावरण और वाइब्रेशन द्वारा सर्व को सहयोग देना. அவர்களுடைய கடமை நாலா பக்கத்திலும் மதுவனத்தின் அந்த வாதாவரணம் மற்றும் வைப்ரேஷனின் மூலமாக அனைவருக்கும் சகயோகத்தை கொடுக்கணும். जैसे चांस डबल ट्रिपल है तो कर्तव्य भी डबल. இது போல சான்ஸ் டபுள் ட்ரிபிள் ஆக இருக்கிறது என்றால் கடமையும் டபுளாக. मधुबन निवासियों का हर संकल्प और कर्म वरदान योग्य होना चाहिए. மதுவன் நிவாசிகளுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் மற்றும் கர்மம் செயல் வரதானத்துக்கு தகுதியுடையதாக இருக்க வேண்டும். क्योंकि मधुबन है वरदान भूमि. ஏனென்றால் மதுவனம் வரதானங்களுடைய பூமியாகும். अव्यक्त वाणी 23 अप्रैल 1977 पृष्ठ 3 मध्य. अव्यक्तवाणी डेट 23/4/1977 पेज 3 मिडिल. सबकी दिल में यही पुकार है. அனைவருடைய மனதிலும் இந்த புகார் அழைப்பு இருக்கிறது. आखिर भी गोल्डन मॉर्निंग कब आवेगी? கடைசியில் இந்த கோல்டன் மார்னிங் எப்போது வரும்? तो आप सभी लाने वाले हो ना? எனவே நீங்கள் அனைவரும் கொண்டு வருபவர்கள் இல்லையா? गोल्डन मॉर्निंग लाने वाले हो. அந்த தங்கமான காலையை கொண்டு வருபவர்கள் இல்லையா? हाथ उठाओ. கையை தூக்குங்கள். जो समझते हैं कि निमित्त हो. யார் நாங்கள் நிமித்தமாக இருக்கிறோம் என்று நினைப்பவர்கள். अच्छा. நல்லது. इतने सारे निमित्त हैं. இத்தனை பேரும் நிமித்தமாக இருக்கிறீர்களா? तो कितने समय में होना चाहिए? அப்போ எவ்வளவு நேரம் வேண்டும்? आप सभी भी खुश हो जाते हैं और बाप दादा भी खुश हो जाते हैं.
जाते। நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள், பாப் தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். देखो ये गोल्डन चांस हर एक को गोल्डन प्रमाण प्राप्त होता है। பாருங்கள், இந்த கோல்டன் சான்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கோல்டன் சான்ஸ் நிறுவனமாகிறது. अभी आपस में जैसे सर्विस की मीटिंग करते हो, இது போல நீங்கள் உங்களுக்குள் சர்வீஸ்க்கான மீட்டிங் செய்கிறீர்கள். प्रॉब्लम हल करने के लिए करते हो ना, பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறீர்கள் இல்லையா? ऐसे ये भी मीटिंग करो। அப்படியே இந்த மீட்டிங் கூட செய்யுங்கள். ये प्लान बनाओ, இந்த பிளானை உருவாக்குங்கள், தயாரியுங்கள். याद और सेवा। நினைவு மற்றும் சேவை. याद का अर्थ है शांति की पावर। நினைவு என்றால் சாந்தியின் பவர், சாந்தியின் சக்தி. जैसे स्थूल किले को बहुत मजबूत किया जाता है, இது போல ஸ்தூலமான கோட்டையை மிகவும் வலுவாக்கப்படுகிறது. जो कोई भी दुश्मन वार कर ना सके, எந்த ஒரு விரோதியும் தாக்குதல் செய்ய முடியாதக்கு इस தாக்குதல் செய்ய முடியாத रीति से मुख्य किला है संगठन का। இந்த ரீதியில் முக்கியமான கோட்டை சங்கட்டனுடையது. इसमें भी इतनी मजबूती हो இதிலும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். जो कोई भी विकार दुश्मन के रूप से वार कर ना सके। எந்த ஒரு விகாரியான விரோதி ரூபத்தில் தாக்குதல் செய்ய முடியாது. अगर कोई दुश्मन वार कर लेता है, ஒருவேளை எந்த விரோதியாவது தாக்குதல் செய்கிறார் என்றால் तो जरूर किले की मजबूती की कमी है। அவசியம் அந்த கோட்டையின் அந்த ஸ்ட்ராங்னஸ், அந்த வலுவு வலுவில் குறைவிருக்கிறது. यह तो संगठन रूपी किला है। இது என்னவோ சங்கடன் ரூபமான கோட்டையாக இருக்கிறது. इस मजबूती के लिए 3 बातों की आवश्यकता है। இந்த வலுக்கு 3 விஷயங்கள் அவசியமாகிறது. अगर वह तीनों बातें मजबूत हैं, ஒருவேளை அந்த 3 விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் तो इस किले के अंदर कोई भी रूप से कभी भी कोई दुश्मन वार नहीं कर सकेंगे। கோட்டைக்குள் யாரும் எந்த ரூபத்திலும் எப்போதும் எந்த ஒரு விரோதியும் தாக்குதல் செய்ய மாட்டார்கள், செய்ய முடியாது. दुश्मन प्रवेश भी नहीं कर सकते, விரோதி பிரவேசமும் செய்ய முடியாது. हिम्मत नहीं हो सकती। தைரியம் இருக்க முடியாது. वह 3 बातें कौन सी है அந்த 3 விஷயங்கள் எது? जिससे मजबूत हो सकते हैं? அதன் மூலமாக ஸ்ட்ராங் ஆக முடியும். அந்த 3 விஷயங்களால் एक है स्नेह, ஒன்று ஸ்நேகம், दूसरा स्वच्छता और तीसरा है रूहानियत। இரண்டாவது ஸ்வச்சதா சுத்தம் தூய்மை, यह तीनों बातें மற்றும் மூன்றாவது ஆன்மீகத்தன்மை. अगर मजबूत है तो कब कोई का वार नहीं होगा। ஒருவேளை இந்த 3 விஷயங்களும் ஸ்ட்ராங்காக இருந்தால் யாரும் தாக்குதல் செய்ய முடியாது. अगर कहाँ भी कोई भी वार करता है, ஒருவேளை எங்கேயாவது யாராவது தாக்குதல் செய்கிறார் என்றால் उनका कारण इन तीनों में कोई न कोई है। அதுக்கு காரணம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கும். वह स्नेह की कमी है, அங்கே ஸ்நேகத்தின் குறைவாக இருக்கும், या तो फिर रूहानियत की कमी है। அல்லது ஆன்மீக தன்மையில் குறைவிருக்கிறது. तो संगठन रूपी किले को मजबूत करने के लिए எனவே சங்கடன் ரூபமான கோட்டையை ஸ்ட்ராங் ஆக்குவதற்காக इन 3 बातों पर बहुत अटेंशन चाहिए। இந்த 3 விஷயங்களின் மீது மிகவும் அட்டென்ஷன் வேண்டும். हर एक स्थान पर इन बातों का फोर्स रखकर भी यह लानी चाहिए। ஒவ்வொரு இடத்தின் மீதும் இந்த விஷயங்களின் மீது ஃபோர்ஸ் கொடுத்தும் இதை கொண்டு வர வேண்டும். किले की मजबूती होती है அந்த கோட்டையின் ஸ்ட்ராங் இருக்கிறது एक दो के संगठन से। ஒருத்தர் இருவருடைய சங்கட்டனினால். अगर किले की दीवार में एक भी ईंट
व पत्थर का सहयोग पूरा न हो, ஒருவேளை கோட்டையின் சுவரில் ஒரு செங்கல்லாவது மற்றும் கல்லு முழுமையான சகயோகம் இல்லை என்றால் तो वह किला सेफ नहीं हो सकता। பிறகு அந்த கோட்டை பாதுகாப்பாக இருக்க முடியாது। जरा भी हिला तो कमजोरी आ जाएगी। கொஞ்சமாவது அசைந்து விட்டால் பலவீனம் வந்துவிடும்। भल कहने में तो एक ईंट की कमी है, சொல்வதற்கு என்னவோ ஒரு செங்கல் தான் குறைவாக இருக்கிறது, लेकिन कमजोरी चारों ओर फैलती है। ஆனால் பலவீனம் நாலா பக்கத்திலும் பரவுகிறது। तो वैसे ही मजबूती के लिए 3 बातें बहुत जरूरी है। எனவே அதே போல வலுக்காக 3 விஷயங்கள் மிகவும் அவசியமாகிறது। फिर कोई वाइब्रेशन भी टच नहीं कर सकता। பிறகு எந்த ஒரு வைப்ரேஷனாலும் டச் செய்ய முடியாது। अपने ऊपर अटेंशन कम है, நம் மீது அட்டென்ஷன் குறைவாக இருக்கிறது। जैसे साकार बाप साकार रूप में लाइट हाउस और माइट हाउस दूर से ही दिखाई देते थे। இது போல சாகார தந்தை சாகார ரூபத்தில் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் தூரத்திலிருந்தே தென்பட்டிருந்தது। ऐसी रूहानियत की मजबूती होने से அப்படிப்பட்ட ஆன்மீக தன்மையின் அந்த ஸ்ட்ராங்னஸ்னால் कोई भी अंदर आवेंगे तो लाइट யாராவது உள்ளே வந்தால் हाउस माइट हाउस का अनुभव करेंगे। அவர்கள் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸின் அனுபவம் செய்வார்கள்। जैसे स्नेह और स्वच्छता बाहर के रूप में दिखाई देते हैं, இது போல ஸ்நேகம் மற்றும் அந்த சுத்தம் வெளிரூபத்தில் தென்படுகிறது। वैसे ही रूहानियत व अलौकिकता बाहर रीति से प्रत्यक्ष दिखाई दे। அதே போல அந்த ஆன்மீக தன்மை மற்றும் அலௌகிகம் வெளியில் இருந்தும் பிரத்யட்சமாக தென்படணும்। तब जय जय होगी। அப்போது வெற்றியாகும்। अव्यक्त वाणी 17 मई 1972 पृष्ठ 3 आदि। அவ்யக்தவாணி டேட் 17/5/1972 பேஜ் நம்பர் 3 ஆரம்பத்தில் 4 आदि। 4வது பக்கத்தின் ஆரம்பத்தில் பெரிய அளவிலான மகாபாரத யுத்தம் இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு என்ன உதவி கிடைக்கும் தந்தையிடமிருந்து அப்போதுதானே சொன்னார், ஆசீர்வாதங்களை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை எடுங்கள், துக்கத்தை கொடுக்காதீர்கள், துக்கத்தை எடுக்காதீர்கள், சுகத்தை கொடுங்கள்। இந்த விஷயத்தில் யார் பாஸ் ஆகுவார்களோ அவர்கள் தான் தந்தையின் குழந்தைகள் ஆவார்கள்। अरे सेवा कोई कर्मेंद्रियों से ही होती है क्या? அரே சேவை கர்மேந்திரங்கள் மூலமாக மட்டும்தான் சேவை ஆகுமா? சேவையா என்ன? स्थूल सेवा को ही सेवा कहा जाता है क्या? ஸ்தூல சேவை மட்டும்தான் சேவை என்று சொல்லப்படுமா என்ன? या वाचा की सेवा को ही सेवा कहा जाता है क्या? அல்லது வாச்சா சேவை மட்டும் சேவை என்று சொல்லப்படுகிறதா என்ன? मनसा से सेवा नहीं होती है? மனதினால் சேவை ஆகாதா என்ன? सबसे बड़ी सेवा कौन सी है? அனைத்தையும் விட பெரிய சேவை எது? मनसा की सेवा। மனசா சேவை। जिनकी मनसा एकाग्र हो जाती है யாருடைய மனது ஒருநிலைப்படுகிறதோ वो बहुत बड़ी मनसा की सेवा से वाइब्रेशन कंट्रोल कर लेते हैं। அவர்கள் பெரிய மனசா சேவையின் மூலமாக வைப்ரேஷனை கண்ட்ரோல் செய்ய முடியும்। समय के अनुसार आप लोगों का एक एक का स्वमान है विश्व कल्याणकारी। சமயத்தின் அனுசாரமாக உங்கள் அனைவருடைய ஒவ்வொருத்தருடைய சமான் விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்கிறது। अब समय प्रमाण हर एक बच्चे को विश्व कल्याणी स्वरूप को प्रत्यक्ष करने का समय है। இப்போது சமயத்தின்படி நேரத்தின்படி ஒவ்வொரு குழந்தைக்கும் விஸ்வ கல்யாணி ஸ்வரூபத்தின் பிரத்யக்ஷம் செய்வதற்கான நேரமாக இருக்கிறது। चारों ओर दुख अशांति बढ़ रही है। நாலா பக்கத்திலும் துக்கம் அசாந்தி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது।
आपके भाई, आपकी बहिनें, परिवार दुखी हो रहे हैं, உங்களுடைய சகோதரன் உங்களுடைய சகோதரிகள் பரிவாரம் துக்கமடைந்து கொண்டிருக்கிறார்கள். तो आपको अपने परिवार पर रहम नहीं आता? எனவே உங்களுக்கு உங்களுடைய பரிவாரத்தின் மீது கருணை வரவில்லையா? अभी बाप दादा यही इशारा दे रहे हैं. இப்போது பாப்தாதா இந்த ஜாடை செய்கைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். स्वपुरुषार्थ के साथ विश्व सेवा, जैसे वाचा की सेवा वर्तमान समय अच्छी धूमधाम से कर रहे हो. சுய புருஷார்த்தத்தினுடன் விஸ்வ சேவை எது போல வாச்சா சேவையை நிகழ்காலத்தில் நன்றாக கோலாகலமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். बाप दादा अभी यही अटेंशन दिला रहे हैं. பாப்தாதா இப்போது இதே அட்டென்ஷனை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். अपने भक्तों का कल्याणकारी बनो, உங்களுடைய பக்தர்களுக்கு கல்யாணக்காரி ஆகுங்கள். क्योंकि यह संगम युग का बहुत बड़ा महत्व है. ஏனென்றால் இந்த சங்கம யுகம் மிகவும் பெரிய மகத்துவம் இருக்கிறது. अभी संगम युग में जो चाहे, जितना चाहे, उतना बाप से सहयोग मिल सकता है. இப்போது சங்கம யுகத்தில் எது வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ அந்த அளவுக்கு தந்தையிடமிருந்து சகயோகம் கிடைக்க முடியும். तो सुना, क्या करना है अभी? எனவே கேட்டீர்களா, என்ன செய்யணும்? இப்போது भी मनसा सेवा को बढ़ाओ. மனதின் சேவையை அதிகமாக்குங்கள். अपने कार्य के प्रमाण जैसे ट्रैफिक कंट्रोल का टाइम फिक्स किया हुआ है. உங்களுடைய காரியத்திற்காக எது போல டிராபிக் கண்ட்ரோலின் டைம் பிக்ஸ் செய்திருக்கிறீர்கள், ऐसे ही हर பிக்ஸ் செய்யப்பட்டுள்ளது. एक को मनसा सेवा का भी टाइम फिक्स करना चाहिए. அதே போலதான் ஒவ்வொருத்தருக்கும் மனசா சேவையினுடைய டைம் நேரமும் கூட பிக்ஸ் செய்ய வேண்டும். जब ज्यादा दुख होगा उस समय सभी का अटेंशन उस हलचल में होगा. எப்போது அதிகமாக துக்கம் ஆகும் பொழுது அந்த நேரத்தில் அனைவருடைய அட்டென்ஷன் அந்த பிரச்சனையின் மீது இருக்கும். लेकिन अभी मनसा सेवा का समय है. ஆனால் இப்போது மனசா சேவையின் நேரமாகும். इसलिए हर बच्चे को अपने विश्व कल्याणी का स्वरूप इमर्ज करना है. அதனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்களுடைய விஸ்வ கல்யாணி அந்த சொரூபத்தை எமர்ஜ் செய்யணும். अव्यक्त वाणी 5 मार्च 2012 पृष्ठ 1 अंत 2 आदि. அவ்யக்தவாணி டேட் 5/3/2012 1ஆம் பக்கத்தின் கடைசியில் 2ஆம் பக்கத்தின் ஆரம்பத்தில். तो विनाश के टाइम पर जो सर्विसेबल बच्चे होंगे बाबा के, விநாசம் அழியக்கூடிய நேரத்தில் யார் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளோ उनको तो अभी भी बाबा से मदद मिलती है. இப்போதும் கூட அவர்களுக்கு பாபாவிடமிருந்து உதவி கிடைக்கிறது. कौन सी चीज की मदद मिलती है? எந்த பொருளின் உதவி கிடைக்கிறது? बुद्धियोग की मदद मिलती है. புத்தியோகத்தின் உதவி கிடைக்கிறது. जो मेरे बच्चे बहुत सर्विस में लगे रहते हैं, எந்த குழந்தைகள் அதிகமாக என்னுடைய சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ मैं उनको याद करता हूँ. நான் அவர்களை நினைவு செய்கிறேன். तो याद की मदद मिलती है. எனவே நினைவினுடைய உதவி கிடைக்கிறது. जिन बच्चों को अभी से ही याद की मदद मिल रही है, எந்த குழந்தைகளுக்கு இப்போதிலிருந்தே நினைவினுடைய உதவி கிடைக்கிறதோ विनाश के टाइम पर वो याद में तीखे हो जाएंगे விநாச காலத்தில் அவர்களுடைய நினைவு மிகவும் தீவிரமாக ஆகுமா या कमजोर रह जाएंगे அல்லது பலவீனமாக ஆகிவிடுவார்களா? और ही ज्यादा तीखे हो जाएंगे. அவர்கள் மேலும் இன்னும் கூர்மையாக தீவிரமாக ஆகிவிடுவார்கள். तो याद में जो तीखे होंगे, எனவே யாரு நினைவில் தீவிரமாக இருக்கிறார்களோ उनका योग बल ही सारा कार्य करेगा. அவர்களுடைய யோக பலமே அனைத்து காரியங்களையும் செய்யும். उनको भाग दौड़ की सेवा करने की दरकार ही नहीं. அவர்களுக்கு
ஓடி ஓடி சர்வீஸ் செய்யணும் என்ற அவசியம் இல்லை. वाचा की ज्यादा सेवा करने की दरकार ही नहीं. அதிகமாக வாச்சா சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. एक संकल्प में स्थिर हुए ஒரு சங்கல்பம் நிலைத்து விட்டால் और जो चाहे सो संकल्प के आधार पर सिद्धि की. எதை விரும்புகிறார்களோ அந்த சங்கல்பத்தின் ஆதாரத்தில் அவர்களுக்கு அது பிராப்தி ஆகிவிடும். बाबा की याद में रहते हुए பாபாவின் நினைவில் இருந்து கொண்டே वही संकल्प सिद्ध हो जाएगा. அதே சங்கல்பம் அவர்களுக்கு நிறைவேறிவிடும். तो इससे बड़ी सेवा और क्या होगी. இதைவிட பெரிய சேவை வேறு என்ன இருக்கும். इतना आवाज फैलना चाहिए இந்த அளவுக்கு குரல் பரவ வேண்டும். जो गवर्नमेंट तक यह आवाज जाए कि इस स्थापन द्वारा शांति सहज प्राप्त हो सकती है. கவர்மெண்ட் வரைக்கும் இந்த குரல் போகணும். இந்த ஸ்தாபனையின் மூலமாக சாந்தி சகஜமாக பிராப்தி ஆக முடியும். जहाँ भी लड़ाई झगड़ा हो तो गवर्नमेंट द्वारा शांति दल के रूप में ऑफर भी हो सकती है. எங்கேயாவது சண்டை நடந்தால் யுத்தம் நடந்தால் கவர்மெண்டின் மூலமாக சாந்தி குழுவின் ரூபத்தில் ஆஃபரும் இருக்க முடிகிறது. जैसे जेल आदि में भाषण लिए ऑफर होते हैं. எது போல ஜெயில் முதலியவற்றில் பேசணும் என்ற அங்க போய் பேசுவதற்கு ஆஃபர் கிடைக்கிறது. क्योंकि पापात्माओं को पुण्यात्मा बनाने का साधन है तब निमंत्रण देते हैं. ஏனென்றால் பாவாத்மாக்களை புண்ணியாத்மாக்களாக ஆகுவதற்கான கருவியாக அந்த அழைப்பு வந்து கொடுக்கிறார்கள். ऐसे ही कहाँ भी अशांति होगी तो அதே போலதான் எங்கேயாவது அசாந்தியாக இருந்தால் यह शक्ति दल समझा जाएगा. இந்த சக்தியின் குழு புரிந்து கொள்ளப்படும். ऐसी भी गवर्नमेंट द्वारा ऑफर होगी. அதே போலதான் கவர்மெண்ட் மூலமாக ஆஃபர் இருக்கும். तब तो आफरीन गाई जावेगी. அப்போதுதான் இந்த ஆஃபரிங் வந்து பாடப்படும். ऐसा कुछ प्लान बनाओ जो आवाज फैले चारों ओर. அது போல பிளானை உருவாக்குங்கள். அந்த குரல் நாலா பக்கத்திலும் பரவணும். अशांति के बीच यह शांति सेफ्टी का साधन है. அசாந்திக்கு நடுவில் இந்த சாந்தி சேஃப்டிக்கான கருவியாக இருக்கிறது. ऐसे तुम प्रसिद्ध हो जावेंगे. அப்படியே நீங்கள் புகழ் அடைவீர்கள். जैसे भट्टी के प्रोग्राम का गायन है. எது போல பட்டியின் புரோகிராமின் மகிமை இருக்கிறது. आग जलते हुए भी वह स्थान सेफ्टी रहा. நெருப்பு எரிந்து கொண்டிருந்தாலும் அந்த இடம் சேஃப்டியாக இருந்தது. चारों ओर आग होगी நாலா பக்கத்திலும் நெருப்பு இருக்கும். लेकिन यह एक ही स्थान शांति का है. ஆனால் இந்த ஒரு இடம் மட்டும் சாந்திக்காக இருக்கிறது. ऐसा अनुभव करेंगे. அது போல அனுபவம் செய்வார்கள். इसी स्थान से ही हमको सेफ्टी व शांति मिल सकती है. இந்த இடத்திலிருந்து தான் நமக்கு பாதுகாப்பு மற்றும் சாந்தி கிடைக்க முடியும். यह पालना का कर्तव्य बढ़ाओ. இந்த பாலனையின் கடமையை அதிகரிக்கணும். वह तब होगा जब कोई एक ऐसा स्थान बनाओ जो विशेष योग अभ्यास का हो. அது அப்போதுதான் ஆகும் எப்போது ஒரு இடத்தை வந்து உருவாக்குங்கள். விசேஷமான யோக பயிற்சியாக இருக்கணும். जिसमें जाने से ही ऐसे अनुभव करें कि ना मालूम हम कहाँ आ गए हैं. இது போல அங்கே செல்வதினால் இந்த அனுபவமாகணும். நமக்கு தெரியவில்லை நாம் எங்கு வந்திருக்கிறோம் என்று. स्थान भी अवस्था को बढ़ाता है. இடமும் கூட நிலைமையை வந்து அதிகரிக்கும். मधुबन நிலையை வந்து பெரியதாக்கும். का स्थान स्थिति को बढ़ाता है ना. மதுவனத்தின் இடம் நிலைமையை வந்து பெரியதாக்கிறது இல்லையா, முன்னேற்றுகிறது இல்லையா. तो ऐसी कोई स्थान बनाओ जो कोई भी कब भी कोई परेशान दुखी आत्मा हो. எனவே அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை வந்து உருவாக்குங்கள். யாரும் எப்போதும் எந்த ஒரு பிரச்சனையோ துக்கமான ஆத்மாவோ चिंता में डूबी हुई हो கவலையில் மூழ்கி இருப்பவர்களோ
वह आने से ही महसूस करे அவர்கள் வந்தவுடனேயே அனுபவமாகணும், உணரணும். हम कहाँ आए हैं, ऐसा प्लान बनाओ। நாம் எங்கே வந்திருக்கிறோம், அது போல பிளானை உருவாக்குங்கள். अव्यक्त वाणी 18 जून 1971 पृष्ठ 2 मध्यादि। அவ்வக்தவாணி டேட் 18/6/1971 இரண்டாம் பக்கத்தின் மத்தியில். युद्ध के समय में ऐसी स्टेज पहले से ही प्रैक्टिस करके बनाई हुई हो யுத்தம் நடக்கும் நேரத்தில் அது போல நீங்கள் ஆகணும். முதலிலிருந்தே அந்த பிராக்டிஸ் இருப்பது போல, कि मैं ज्योतिबिंदु आत्मा हूं, நான் ஜோதி பிந்து ஜோதி புள்ளி ஆத்மாவாக இருக்கிறேன். आत्मा के लिए कर रहे हैं, ஆத்மாவுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ऐसी प्रैक्टिस करें कर्मों நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது போல பிராக்டிஸ் की। கர்மங்களின் பிராக்டிஸ் செய்யணும். देह के लिए, अगर देह के लिए कर रहे हैं ஒருவேளை தேகத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் सदा ये ध्यान रहेगा, எப்போதும் இந்த கவனம் இருக்கும். तो फिर क्या होगा? பிறகு என்ன ஆகும்? आत्मा बनेंगे कि देह अभिमानी ही बनेंगे? ஆத்மாவாக ஆகுவீர்களா அல்லது தேக அபிமானியாக ஆகுவீர்களா? देह अभिमानी ही बने रहेंगे। தேக அபிமானிகளாகத்தான் இருப்பீர்கள். तो बताया जब लड़ाई शुरू होगी, எனவே சொன்னார், எப்போது யுத்தம் ஆரம்பமாகுமோ, लड़ाई का मैदान होगा, யுத்த மைதானமாக இருந்தால் तो उस समय क्या होगा? அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? है? उस समय प्रैक्टिस कर सकेंगे? அந்த நேரத்தில் பிராக்டிஸ் செய்ய முடியுமா? உங்களுக்கு नहीं कर सकेंगे। செய்ய முடியாது. जिनकी बुद्धि में युद्ध के समय யாருடைய புத்தியில் யுத்தம் நடக்கும் நேரத்தில் याद है நினைவில் இருக்கிறதோ, तो जीत हो सकती है। நினைவிருந்தால் வெற்றி ஆக முடியும். जब शिव बाबा रखवाले हैं तो घबराहट कैसी? சிவபாபா எப்போது பாதுகாப்பு கொடுப்பவராக இருக்கிறார் என்றால் எப்படி பயம் இருக்கும்? हम बच्चे टोटली विनाश देखेंगे क्या? அவங்க கேக்குறாங்க, குழந்தைகள் மொத்தமா அழிவை வந்து பார்ப்பார்களா என்ன? விநாசத்தை பார்ப்பார்களா என்ன? आपको संशय आ रहा है तो पूछ रहे हैं। உங்களுக்கு சந்தேகம் வந்து கொண்டிருக்கிறது, அதனால் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். तो संशय बुद्धि नहीं 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 எனவே சந்தேக புத்தி வினசந்தி இல்ல இல்ல இல்லை இல்லைன்னு சொல்றாங்க அவங்க. नहीं क्या? இல்லை இல்லை என்ன? पूछने की क्या बात है? கேட்பதற்கு என்ன விஷயம் இருக்கிறது? पक्का है? இது பக்காவானது. हम नहीं देखेंगे तो देखेगा कौन? நாம் பார்க்கவில்லை என்றால் வேறு யார் பார்ப்பார்கள்? जिसने अंत देखा उसने सब कुछ देखा। யார் கடைசியை பார்க்கிறார்களோ அவர்கள் அனைத்தும் பார்க்கிறார்கள். बाबा ने तो ऐसे बोला है। பாபா என்னவோ அப்படி சொல்லி இருக்கிறார். नहीं तो ब्रह्मा बाबा की कोर्ट में चले जाएंगे। இல்லை என்றால் பிரம்ம பாபாவின் வரிசையில் சென்று விடுவார்கள். विनाश का साक्षात्कार हुआ விநாசத்தின் சாட்சாத்காரமானது. और ब्रह्मा बाबा ने क्या करना शुरू कर दिया? பிரம்ம பாபா என்ன செய்ய தொடங்கி விட்டார்? रोना शुरू कर दिया। அழுக ஆரம்பித்து விட்டார். तो वो स्वर्ग देखा हो ना आंखों से? எனவே அவர் இந்த கண்களால் சொர்க்கத்தை பார்த்தாரா? है? नहीं देखा। பார்க்கவில்லை. न विनाश देखा न स्वर्ग देखा। விநாசத்தையும் பார்க்கவில்லை, சொர்க்கத்தையும் பார்க்கவில்லை. बाबा ने कहा तुम बच्चे पूरे विनाश को देखेंगे। பாபா சொல்லியிருக்கிறார், குழந்தைகளாகிய நீங்கள் முழு விநாசத்தையும் பார்ப்பீர்கள். ஆமாம். हम बच्चे देखेंगे எந்த குழந்தைகள் பார்ப்பார்கள் அப்படின்னு கேக்குறாங்க. जिन बच्चों में योग बल ज्यादा होगा எந்த குழந்தைகளுக்குள் யோக பலம் அதிகம் இருக்குமோ वो नंबरवार पूरा विनाश देखेंगे। வரிசை கிரமமாக முழு விநாசத்தை பார்ப்பார்கள். पावरफुल आत्माएं पूरा विनाश देखेंगी।
சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் முழு விநாசத்தை பார்ப்பார்களா या कमजोर आत्माएं पूरा विनाश देखेंगी? அல்லது பலவீன ஆத்மாக்கள் முழு விநாசத்தை பார்ப்பார்களா ब्रह्मा பவர்ஃபுல்லான ஆத்மாக்கள் என்று சொல்றாங்க बाबा है பிரம்மா பாபா साक्षात्कार मात्र हुआ சாட்சாத்காரம் மட்டுமானது பிரம்ம பாபாவுக்கு तो रोने लगे। அவர் அழுக ஆரம்பித்து விட்டார் तो योगी आत्मा कहें कि भोगी आत्मा कहें? யோகி ஆத்மா என்று சொல்வதா அல்லது போகி ஆத்மா என்று சொல்வதா போகி ஆத்மா योगी போகி ஆத்மாவாக ஆகிவிட்டார் जब अंतिम समय आती है அவங்க கேக்குறாங்க எப்போது கடைசி நேரம் வருகிறதோ तब हाहाकार चलते हैं ना बाबा। அப்போது அலறல்கள் வந்து ஆகிக் கொண்டிருக்கும் இல்லையா பாபா जब अंतिम समय आती है எப்போது கடைசி நேரம் வருகிறதோ तब हाहाकार चलते हैं ना बाबा। அப்போது அந்த அலறல்கள் வந்து ஆகிக் கொண்டிருக்கும் இல்லையா பாபா हाहाकार हाँ, दुनिया में உலகத்தில் और खून की नदियाँ बहती है ना बाबा। ரத்த ஆறு ஓடும் இல்லையா பாபா हाँ, ஆமாம் சொல்றாங்க उनकी नदियां तो तटीय विश्व युद्ध में पहले ही बहेंगी। மூன்றாவது யுத்தத்தில் அந்த ரத்த ஆறு ஓடும் अब उसके बाद होगा चतुर्थ विश्व युद्ध, அதன் பிறகு நான்காவது யுத்தம் நடக்கும் तब होगा अंतकाल। அப்போதுதான் கடைசி காலம் ஆகிறது हाँ, आखिरी கடைசியில் प्रयाण काल। பயண நேரம் பயண காலம் हाँ, तब बाबा की बच्चे की अवस्था कैसी होनी चाहिए बाबा। அப்போது பாபாவின் குழந்தைகளுடைய அந்த நிலை எப்படி இருக்க வேண்டும் பாபான்னு கேக்குறாங்க तब एकदम आत्मिक स्थिति होनी चाहिए अंत में, கடைசியில் ஒரே அடியாக ஆத்மீக ஸ்திதி இருக்க வேண்டுமா या देवान की स्थिति होनी चाहिए। அல்லது தேகபான நிலைமை இருக்க வேண்டுமா तो बस அவங்க சொல்றாங்க ஆத்மான் அவ்வளவுதான் जो प्रैक्टिस करनी चाहिए। பிராக்டிஸ் செய்ய வேண்டும் சொல்றாங்க प्रैक्टिकली होनी चाहिए। பிராக்டிக்கலில் ஆக வேண்டும் आत्मिक स्थिति होगी ஆத்மீக ஸ்திதி ஆகிவிட்டால் तो देह की परवाह नहीं रहेगी। தேகத்தை பற்றி கவலையே இருக்காது देह भले बर्फ में दब जाए, தேகம் வந்து பனிக்கூட்டில் வந்து அந்த பனியில் வந்து அமுங்கி விட்டாலும் கூட आत्मा कहाँ उड़ी हुई होगी? ஆத்மா எங்கே பறந்து கொண்டிருக்கும் मन बुद्धि रूपी आत्मा மனபுத்தி ரூபமான ஆத்மா ऊंची स्टेज में चली जाएगी। உயர்ந்த ஸ்டேஜில் சென்றுவிடும் तो डर नहीं लगता है। हाँ जी, அப்போ பயப்படுவதற்கு அவசியமே இல்லை பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஆமாம் சொல்றாங்க பாபா डर देवानी को लगता है தேகாபிமானிக்கு பயம் இருக்குமா या आत्मा अभिमानी को डर लगता है? அல்லது ஆத்மாபிமானியாக இருப்பவர்களுக்கு பயம் இருக்குமா देहाभिमानी तो लगेगा। मैं தேகாபிமானிகளுக்கு தான் பயம் இருக்கும் சொல்றாங்க देह हूँ तो डर रहता है कोई देह को मार देगा, நான் தேகம் அப்போது பயம் இருக்கும் பயம் ஏற்படும் யாராவது என்னை கொல்வாங்க काट देगा। யாராவது என்னை வெட்டிடுவாங்க तभी तो डर लगता है। அப்போதுதானே பயம் ஏற்படுகிறது देह हूँ ही नहीं, मैं आत्मा हूँ। நான் தேகமே இல்லை நான் ஆத்மா ஆவேன் ज्योति बिंदु हल्की फुल्की आत्मा, ஜோதி புள்ளி லேசான ஆத்மா देह तो भारी होती है। தேகம் என்னவோ வெயிட் ஆகி இருக்கிறது तो नीचे ही धरी रहती है। அதனால் கீழேயே இருந்து கொண்டிருக்கிறது आत्मा तो हल्की फुल्की ऊपर हो जाती है। ஆத்மா என்னவோ லேசானது மேலே பறக்கிறது
आज से 70 साल पहले एटम बमों का नाम निशान नहीं था। இன்றிலிருந்து 70 வருடங்களுக்கு முன்னால் அணுகுண்டுவின் பெயர் அடையாளம் கூட இல்லாமல் இருந்தது. क्योंकि 70 साल पहले भगवान ही नहीं आया हुआ था। ஏனென்றால் 70 வருடங்களுக்கு முன்னால் பகவானும் கூட வராமல் இருந்தார். 70 साल के अंदर ही ये एटमिक एनर्जी भयंकर बारूद तैयार हो गई। இந்த 70 வருடங்களுக்குள் தான் அணுகுண்டுவின் அந்த பயங்கரமான அந்த குண்டுகள் உருவாக ஆரம்பித்தது. इस एटमिक एनर्जी से सारी दुनिया का ध्वंस होगा। இந்த ஆட்டமிக் எனர்ஜியினால் முழு உலகமும் துவம்சமாகும். सबको अपने शरीर छोड़ने पड़ेंगे। அனைவருக்கும் தங்களுடைய சரீரத்தை விட வேண்டியிருக்கும். कौन बचेंगे? யார் பிழைத்திருப்பார்கள்? वो बचेंगे அவர்கள்தான் பிழைப்பார்கள். जिन्होंने याद की युक्ति सीखी होगी। யார் நினைவினுடைய சக்தியை கற்றுக்கொண்டிருப்பவர்களோ. भगवान बाप की गहरी याद में ऐसी तल्लीनता हो जाए, நினைவினுடைய யுக்தியை யார் கற்றிருப்பார்களோ, பகவானுடைய நினைவு அந்த அளவுக்கு அவர்கள் மூழ்கியிருப்பார்கள் நினைவில். जो श्वास प्रश्वास लेना भी भूल जाए, அவர்கள் மூச்சை எடுப்பது மற்றும் விடுவதே மறந்து விடுவார்கள். एटमिक विस्फोट उनको असर ही नहीं करेंगे। அணுகுண்டு வெடிப்பு அவர்களுக்கு தாக்கம் ஏற்படுத்தாது. जो बदबू फैलेगी எந்தெந்த துர்நாற்றம் பரவுமோ वो उनको प्रभावित नहीं करेगी। அவர்களை பிரபாவிதப்படுத்தாது. बाकी जिन्होंने उस योग की राजयोग की प्रक्रिया को नहीं सीखा होगा, யார் அந்த யோகத்தை மற்றும் ராஜயோகத்தின் வழிமுறையை யார் கற்றுக்கொள்ளவில்லையோ उनको तो जबरियन शरीर छोड़ना ही पड़ेगा। அவர்களுக்கு வலுக்கட்டாயமாக சரீரத்தை விட வேண்டியிருக்கும். हाय हाय करके शरीर छोड़ेंगे ஐயோ ஐயோ என்று சரீரத்தை விடுவார்கள். और अंत मते तो अनेक जन्मों के लिए गति बन जाएगी। பிறகு கடைசி அந்தமத்தே கடைசி நிலை பல ஜன்மங்களுக்கு அந்த நிலையே ஆகிவிடும். आने वाली जो दुनिया है मारा मारी की, வரக்கூடிய உலகத்தில் அடித்துக் கொள்வார்கள். अभी भी टेंशन लगातार बढ़ते चले जा रहे हैं। இப்போதும் தொடர்ந்து டென்ஷன் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. वो टेंशन अपने को अटेंशन रखने के लिए யார் தங்களை அந்த அட்டென்ஷனில் வைத்துக் கொள்வதற்காக परमात्मा बाप हमको ये आकर के तरीका बताते हैं। பரமாத்மா தந்தை அவர்களுக்கு வழியை சொல்கிறார். कि आत्मिक स्थिति में स्थित होकर के रहो, ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருங்கள். उससे अखंड शांति मिलेगी। இதன் மூலமாக கண்டனமாகாத சாந்தி கிடைக்கும். अखंड विश्वास पैदा होगा, அகண்ட விஸ்வாஸ் நம்பிக்கை உருவாகும். विल पावर आएगी, வில் பவர் வரும். स्थितियों परिस्थितियों समस्याओं சூழ்நிலைகள் பிரச்சனைகள் से मुकाबला करने की ताकत आएगी। அதில் அவர்களுக்கு எதிர்கொள்வதற்கான சக்தி கிடைக்கும். इतनी शक्ति पैदा होती है कंसंट्रेशन से, இந்த அளவுக்கு சக்தி கான்சன்ட்ரேஷனால் அவர்களுக்கு வரும். இந்த சக்தி कि सारी दुनिया एक तरफ हो जाए முழு உலகம் ஒரு பக்கமாக ஆகிவிட்டாலும் और एक आत्मा जो आत्म स्थिति में स्थित है, जिसका गीता में गायन है, ஒரு ஆத்மா இன்னொரு பக்கமாக இருந்து கொண்டு எது போல கீதையில் சொல்லப்பட்டிருக்கு स्वरूपनिष्ठ, சொரூபனிஷ்ட, वो एक तरफ हो जाए அவர் ஒரு பக்கமாக ஆகிவிட்டாலும் तो सारी दुनिया का मुकाबला करने की विल पावर उसमें पैदा हो सकती है। இப்போ
அந்த ஆத்மீக ஸ்திதியில் எதிர்கொள்வதற்கான அந்த சக்தி உருவாகிவிடும். बाप के स्नेही बच्चों को याद में रहने वाले बच्चों को कुछ भी हो नहीं सकता. தந்தையின் அன்பான குழந்தைகளுக்கு, நினைவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதுவும் ஆக முடியாது. याद की कमजोरी होगी तो थोड़ा सा सेक आ भी सकता है. நினைவில் பலவீனமாக இருந்தால் கொஞ்சம் அதனுடைய தாக்கம் ஏற்பட முடியும். याद की छत्र छाया है तो कुछ भी हो नहीं सकता. நினைவினுடைய குடை நிழல் இருந்தால் எதுவும் நடக்க முடியாது. बाप दादा किसी न किसी साधन से बचा देते हैं. பாப்தாதா ஏதாவது ஒரு கருவியால் காப்பாற்றி விடுகிறார். अव्यक्त वाणी 3 दिसंबर 1984 पृष्ठ 2 अंत. அவ்வக்த வாணி டேட் 3/12/1984 இரண்டாம் பக்கத்தின் கடைசியில், जब विनाश होगा उस समय कोई तलवार लेकर के या बंदूक लेकर के भी हमारे ऊपर आक्रमण करने के लिए आ जाएगा. விநாசம் ஆகும் போது யாராவது கத்தியோ துப்பாக்கியோ எடுத்துக்கொண்டு நம் மீது தாக்குதல் செய்வதற்காக வந்து விடுவார்கள். क्या बिल्कुल मारने के ऊपर ही आमादा हो जाएगा. முற்றிலும் நம்மை வந்து கொல்வதற்காக தயாராகி விடுவார்கள். तो भी हमारी आत्मिक स्थिति के आधार पर उसको भयंकर साक्षात्कार हो जाएगा. அப்போதும் கூட நம்முடைய ஆத்மீக ஸ்திதியின் பலத்தினால் அவர்கள் நம் மீது தாக்குவதற்கு பயந்து விடுவார்கள். अब भाग खड़ा होगा. பயங்கரமான சாட்சாத்காரமாகும். அவன் ஓடிவிடுவான். कुरान में भी लिखा है, குரானிலும் கூட எழுதியிருக்காங்க, जब कयामत होती है எப்போது விநாசம் நடக்குமோ तो खुदा के बंदे बहुत मौज में रहते हैं. கடவுளின் குழந்தைகள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். उनके ऊपर कोई तकलीफ नहीं आती है. அவர்களின் மீது எந்த ஒரு கஷ்டமும் வராது. तकलीफ उनको महसूस नहीं होती. எந்த ஒரு கஷ்டமும் அவர்களுக்கு அனுபவமாகாது. तो बंदे कब कहे जाएंगे? எப்போது அவர்கள் குழந்தைகள் என்று சொல்லப்படுவார்கள்? आत्मिक दृष्टि जब देवान में रहना बंद करे. எப்போது தேகாபிமானத்தில் வருவது முடியும் பொழுது. क्या தேகபானத்தில் இருப்பது முடிந்துவிடும் பொழுது என்ன? देवान में रहना बंद करें तो खुदा के बंदे. தேகாபிமானத்தில் இருப்பது முடிந்துவிட்டால் அப்ப குதாவின் குழந்தைகளாகிறார்கள். और देवान अगर आता रहता है ஒருவேளை தேகாபிமானம் வந்து கொண்டே இருந்தால் तो कहेंगे अभी खुदा के बंदे नहीं है. அப்போது சொல்வாங்க, குதாவின் குழந்தைகள் இப்போது இல்லை, गंदे हैं. அழுக்கானவர்கள். तो सुबह से लेकर के शाम तक ये எனவே காலையிலிருந்து மாலை வரைக்கும் प्रैक्टिस करें. पक्की இந்த பிராக்டிஸ் செய்யணும். பக்காவான पक्की क्या பக்காவான பிராக்டிஸ் செய்யணும். என்ன? कि हम ज्योति बिंदु आत्मा है நாம் ஜோதி புள்ளி ஆத்மா, और दूसरी भी आत्मा जो जरूर मिलती है जुलती है, இன்னொரு ஆத்மா வேறொரு ஆத்மா சந்திக்கிறது என்றால் संपर्क संबंध में आती है. கனெக்ஷனில் சம்பந்தத்தில் தொடர்பில் வந்தால் उनको भी हम क्या देखें? அவர்களையும் நாம என்ன பார்க்கணும்? ज्योति बिंदु आत्मा के रूप में. ஜோதி புள்ளி ஆத்மா என்ற ரூபத்தில் பார்க்கணும். तुमको हिंसा करनी ही नहीं है. உங்களுக்கு இம்சையே செய்யக்கூடாது. फिर भी अपने बचाव के लिए बाप को याद करते रहो. உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக தந்தையை நினைவு செய்து கொண்டிருங்கள். क्या என்ன? हमारा रक्षा कवच कौन सा होगा? நம்முடைய பாதுகாப்புக்கான கவசம் எது? दुनिया हिंसक बनेगी, உலகம் ஹிம்சையாகும், आक्रामक बनेगी, அக்கிரமம் செய்வார்கள், मारा தாக்குதல் செய்வார்கள், मारी करेगी. அடிப்பார்கள். लेकिन हमको कोई प्रकार की हिंसा नहीं करनी है. ஆனாலும் நாம் எந்த விதமான இம்சை செய்யக்கூடாது. बाप की याद में रहना है. தந்தையின் நினைவில் இருக்கணும். ऐसे नाजुक समय आने हैं அதுபோல நாசுக்கான நேரம் வரப்போகிறது. जिसमें याद की शक्ति ही सेफ्टी का साधन बनेगी. இதில்
நினைவினுடைய சக்தி தான் சேஃப்டிக்கான கருவியாக ஆகும். जैसे स्थूल रूप में वर्तमान समय मिलिट्री सेफ्टी का साधन है ना, எது போல ஸ்தூலமான ரூபத்தில் நிகழ்காலத்தில் மிலிட்ரி சேஃப்டியின் கருவியாக இருக்கிறது இல்லையா? ऐसे याद की शक्ति आपके चारों ओर सर्व शस्त्रधारी सेफ्टी के साधन है. அதே போல நினைவினுடைய சக்தி உங்களுடைய நாலா பக்கத்திலும் அனைத்து சஸ்திரதாரியின் சேஃப்டியான கருவியாக இருக்கிறது. इसलिए सदा स्वयं को அதனால் எப்போது உங்களை சுயத்தை सेवा स्थान को व प्रवृत्ति के स्थान को और आने वाले सर्व सेंटर्स के विद्यार्थियों को याद की शक्ति स्वरूप वृत्ति और वायुमंडल में लाओ. எனவே எப்போதும் சுயத்தை, சேவைக்கான இடத்தை மற்றும் பிரவருத்தியின் இடத்தை மற்றும் வரக்கூடிய அனைத்து சென்டர்ஸுடைய வித்தியார்த்திகளை, மாணவர்களை நினைவினுடைய சக்தி சொரூபம், விருத்தி மற்றும் வாயுமண்டலத்தில் கொண்டு வாருங்கள். சக்தி சொரூபத்தின் விருத்தி மற்றும் வாயுமண்டலத்தில் கொண்டு வாருங்கள். अभी साधारण याद की स्थिति सेफ्टी का साधन नहीं बन सकती. இப்போது சாதாரண நினைவினுடைய ஸ்திதியினால் சேஃப்டிக்கான கருவியாக உருவாக முடியாது. हार और वार, माया की किसी भी प्रकार की हार और व्यक्ति तथा वायुमंडल का वार साधारण याद वालों को धोखे में ला देगा. தோல்வி மற்றும் தாக்குதல், மாயாவின் எந்த விதமான தோல்வி மற்றும் நபர் மற்றும் வாயுமண்டலத்தின் தாக்குதல் சாதாரண நினைவு இருப்பவர்களை ஏமாற்றத்தில் கொண்டு வரும். इसलिए बाप दादा पहले से ही सभी बच्चों को इशारा दे रहे हैं. அதனால் பாப் தாதா முதலில் இருந்தே அனைத்து குழந்தைகளுக்கு செய்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். कि शक्तिशाली याद का वायुमंडल बनाओ, சக்திசாலியான நினைவினுடைய வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். जिससे स्वयं भी सेफ, ब्राह्मण आत्माओं को भी सहयोग, இதன் மூலமாக சுயமும் சேஃப்டியாக பிராமண ஆத்மாக்களுக்கும் சகயோகம் और अन्य अज्ञानी आत्माओं को भी आपकी शांति और शक्ति का सहयोग मिलेगा. மற்றும் அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கும் உங்களுடைய சாந்தி மற்றும் சக்தியின் சகயோகம் கிடைக்கும். अव्यक्त वाणी 21 नवंबर 1984 पृष्ठ 1-2 आदि. அவ்வக்தவாணி டேட் 21/11/1984 ஒன்றாம் பக்கத்தின் கடைசியில், இரண்டாம் பக்கத்தின் ஆரம்பத்தில். तुम्हारे साथ सर्वशक्तिवान बाप है. உங்களுடன் சர்வசக்திவான் தந்தை இருக்கிறார். तुम पूरे याद में रहेंगी. எனவே யார் முழுமையாக நினைவில் இருப்பார்களோ तो कुछ भी नहीं होगा. எதுவும் ஆகாது. वो कोई तुम्हारा सामना करे, யார் உங்களை எதிர்கொண்டாலும் कोई भी तुम्हारे सामने आएगा ना, யாராவது உங்களின் முன்னால் வருவார்கள் இல்லையா, तो उनको झट कोई न कोई भयंकर साक्षात्कार हो जाएगा. அவர்களுக்கு உடனே ஏதாவது ஒரு பயங்கர சாட்சாத்காரம் ஆகிவிடும். और वो डर करके भाग जाएगा. மற்றும் அவர்கள் பயந்து ஓடிவிடுவார்கள். कब? எப்போது? जब तुम पक्का याद में रहेंगी. எப்போது நீங்கள் பக்காவான நினைவில் இருப்பீர்களோ. पहले भी तुमको साक्षात्कार कराया हुआ है. முதலிலும் கூட உங்களுக்கு சாட்சாத்காரம் செய்ய வைத்திருந்தார்.
यज्ञ के आदि की बात दिलाई। யஜ்ஞத்தின் ஆரம்பத்தின் நினைவு ஏற்படுத்தினார், நினைவு கொடுத்திருக்கிறார். कहाँ भी जाती हो, எங்கு சென்றாலும், मनो जंगल में जाती हो, அதாவது நீங்கள் காட்டுக்கு செல்கிறீர்கள், या वहाँ रहना पड़ता है, அல்லது அங்கே இருக்க வேண்டியிருக்கும், और फिर वहाँ तुम्हारे कोई दुश्मन चोर चकार आते हैं, மற்றும் அங்கே உங்களுடைய விரோதி அல்லது திருடன் வருகிறான், और तुम शिव बाबा को पुकारती हो, மற்றும் நீங்கள் சிவபாபாவை கூப்பிடுகிறீர்கள். और तुम समझती हो कि वो कोई राक्षस है, நீங்கள் நினைக்கிறீர்கள் அவன் ஒரு ராட்சசன் என்று. वो सब तुम देखती हो परंतु वो भाग जाते हैं। நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் அவங்க ஓடிடுறாங்க. तो ऐसे समय में भी எனவே அப்படிப்பட்ட நேரத்திலும் तुम्हारे सामने कोई भी विघ्न नहीं आने का है, அந்த நேரத்திலும் உங்களின் முன்னால் எந்த ஒரு தடையும் வராது. परंतु जो याद में पक्की है, ஆனால் யார் நினைவில் பக்காவாக இருப்பார்களோ, एकदम ஒரே அடியாக, उनके लिए ये बात है। அவர்களுக்காகத்தான் இந்த விஷயம் இருக்கிறது. जो उस समय तक अपना याद का पुरुषार्थ पूरा करते हैं, நீங்கள் உங்களுடைய அந்த நேரத்தில் நினைவினுடைய புருஷார்த்தத்தை முடிக்கிறீர்கள். कि मेरा तो एक शिव बाबा, எனக்கு என்னவோ ஒரு சிவபாபா தான் இருக்கிறார், दूसरा बचाने वाला कोई नहीं। வேறு யாரும் காப்பாற்றுபவர்கள் யாரும் இல்லை. पहले जो 20 मेगावाट के पंप थे तो उससे हिरोशिमा नागासाकी खत्म हुए. अभी तो 1000 मेगावाट के पंप है तो उससे அவங்க கேக்குறாங்க, முதலில் 20 மெகாவாட்ல அணுகுண்டு போட்டாங்க, அதுலயே நிறைய பேர் காயப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. இப்போது என்னவோ 1000 கிலோ மெகாவாட்ல அணுகுண்டு உருவாக்கி இருக்காங்க. இதில் எப்படி குழந்தைங்க காப்பாற்றப்படுவாங்க, बच्चे कैसे बच जाएंगे, குழந்தைகள் எப்படி காப்பாற்றப்படுவார்கள், எப்படி பிழைப்பார்கள். जो 20 मेगावाट के थे, எப்போது அந்த நேரத்தில் 20 மெகாவாட்டாக இருந்தது, उसमें भी बच गए. तो पावर कम थी, அந்த நேரத்தில் பவர் குறைவாக இருந்தது. कम पावर होने के बावजूद भी குறைந்த பவராக இருந்தும் கூட उस समय जो ज्ञान योग की पावर थी, அந்த நேரத்தில் எந்த ஞானம் மற்றும் யோகத்தின் பவர் இருந்ததோ वो कमजोर थी, அது பலவீனமாக இருந்ததா, संपन्न स्टेज में थी சம்பன்ன ஸ்டேஜில் இருந்ததா, या अधूरी स्टेज में थी. அல்லது முழுமையடையாத ஸ்டேஜில் இருந்ததா. பலவீனமான ஸ்டேஜ் சொல்றாங்க, अधूरी स्टेज में थी. முழுமை இல்லாத ஸ்டேஜில் இருந்தது. माने ईश्वरीय पावर कम थी, அதாவது ஈஸ்வரிய பவர் குறைவாக இருந்தது. प्रचार प्रसार उतना ज्यादा नहीं हुआ था. அட்வர்டைஸ்மெண்ட் மற்றும் பரவல் அதெல்லாம் இருந்ததில்லை. और अभी ஆனால் இப்போதோ अभी वो एटमिक एनर्जी हजारों हजार पावर की भले तैयार हुई है, இப்போது அணுகுண்டு 1000 மெகாவாட் கொண்ட அந்த அளவுக்கு
பவராக இருந்தாலும் लेकिन உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் जो ईश्वरीय पावर है, எது ஈஸ்வரனுடைய பவரோ, ईश्वरीय पावर की आत्मिक एनर्जी है, ஈஸ்வரிய பவரின் அந்த ஆத்மீக எனர்ஜி वो पावरफुल तैयार हो गई। அது பவர்ஃபுல்லாக தயாராகிவிட்டது. तो बचने की संभावना है या नहीं है? எனவே பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது இல்லையா? இருக்கிறதுன்னு சொல்றாங்க. उस समय विकास नहीं हुआ था। அந்த நேரத்தில் வளர்ச்சி ஆகவில்லை. कहेगा எதனுடைய? आत्मिक पावर का। ஆத்மீக பவர், ஆத்மீக சக்தியின் வளர்ச்சி ஆகவில்லை. और अभी இப்போதோ आत्मिक पावर का विकास हो चुका है। ஆத்மீக சக்தியின் வளர்ச்சி ஆகியிருக்கிறது. इसलिए जिनमें जिनमें आत्मिक शक्ति का विकास हुआ है, எனவே யார் யாருக்குள் அந்த ஆத்மீக எனர்ஜியின் பவர் அது வளர்ச்சி ஆகியிருக்கிறதோ वो बचेंगे। அவர்கள் பிழைப்பார்கள். जो कुरान में भी लिखा हुआ है, அது குரானிலும் எழுதப்பட்டிருக்கு. जब कयामत बर्पा होगी எப்போது விநாசம் நடக்குமோ तो खुदा के बंदे बड़े आराम से रहेंगे। குதாவின் குழந்தைகள் மிகவும் அமைதியாக இருப்பார்கள், நிம்மதியுடன் இருப்பார்கள். और जो दूसरे மற்றவர்கள் वो मरते खपते रहेंगे। அவர்கள் இறந்து போவார்கள். तुम कहेंगे நீங்கள் சொல்வீர்கள் मिरुआ मौत मलू का शिकार। மிருவா மவுத் மலூகா ஷிகாரா, விலங்கு இறந்து விட்டது, வேட்டைக்காரனுக்கு வேட்டை கிடைத்து விட்டது. अभी तो एटम बम बन चुके हैं। இப்போது என்னவோ அணுகுண்டு தயாராகிவிட்டது. दुनिया की हालत दिन ब दिन खराब होती चली जा रही है। உலகத்தின் நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. पता नहीं कब क्या शुरू हो जाए। தெரியவில்லை எப்போது என்ன ஆரம்பித்து விடுவோம். बालू के ढेर पर दुनिया खड़ी हुई है। குண்டுகள் குவியலின் மீது உலகம் நின்றிருக்கிறது. तो समझते भी हो எனவே நீங்கள் புரிந்து கொள்ளவும் செய்கிறீர்கள். कि बिना सामने खड़ा है, விநாசம் முன்னால் நின்றிருக்கிறது. इनसे पहले हमको मजबूत होकर के जाना है। இதுக்கு முன்னால் நாம் ஸ்ட்ராங்காக ஆகி செல்லணும். विनाश का जो मुकाबला कर सकेंगे वो யார் விநாசத்தை எதிர்கொள்வார்களோ कोई मुकाबला कर सकेंगे அவர்கள் தான் எதிர்கொள்ள முடியும். அவர்களால் தான் जिनमें बाप की याद करते करते इतनी विल पावर आ जाएगी। யாருக்குள் தந்தையை நினைவு செய்து செய்து வில் பவர் வந்திருப்பவர்களுக்கு தான். किस्म किस्म की पॉइंट्स बाबा तुमको सुनाते हैं। ரகரகமான பாயிண்ட்ஸ் பாபா உங்களுக்கு சொல்கிறார், தந்தை உங்களுக்கு சொல்கிறார். तो वो पॉइंट्स सुननी चाहिए ना। நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை கேட்க வேண்டும் இல்லையா? क्लास मिस नहीं करना चाहिए। கிளாஸ் மிஸ் செய்யக்கூடாது. क्या என்ன? ऊंचे से ऊंचा सुप्रीम टीचर इस दुनिया में आया हुआ है, உயர்ந்ததிலும் உயர்ந்த சுப்ரீம் டீச்சர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். तो उसकी क्लास तो मिस नहीं, पता नहीं எனவே அவருடைய கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது. कौन से दिन हमारी कब किस्मत खुल जाए தெரியாது எந்த நாளில் நம்முடைய பாக்கியம் திறக்குமோ, और कौन सा पॉइंट हमको विशेष लागू हो जाए। எந்த ஒரு விசேஷமான பாயிண்ட் நமக்கு பொருந்துமோ. सब धंधों में है नुकसान, அனைத்து தொழில்களும் நஷ்டம் தான் இருக்கிறது. सब धंधों में नुकसान है, उनको छोड़ दो। அப்போ அனைத்து தொழில்களும் நஷ்டம் இருக்கிறது என்றால் அதை விட்டுவிடுங்கள். जल्दी जल्दी ईश्वरीय ज्ञान में आ जाओ, बाप के बन जाओ। சீக்கிரம் சீக்கிரமாக ஞானத்தில் வந்துவிடுங்கள், தந்தையுடையவர்களாக ஆகிவிடுங்கள், குழந்தைகளாக. बाप के बच्चे बनेंगे, बाप का धंधा करेंगे தந்தையின் குழந்தைகளாக ஆகி தந்தையின் தொழிலை செய்தால் तो बाप तुम्हारे ऊपर छत्र छाया लेकर के खड़ा रहेगा। தந்தை உங்களின் மீது குடை நிழலாகி நின்று கொள்வார். तुम्हें डर भी नहीं लगेगा। உங்களுக்கு பயமே இருக்காது. अरे अभी भूकंप हुआ, आओ जोर से हो। அரே இப்போது பூகம் வந்தால் இன்னும் ஜோராக நடக்கட்டும். कुछ नहीं बिगड़ेगा। எதுவும் உங்களை
உங்களை எதுவும் செய்யாது. अरे ये तो मुसलमानों की कुरान में भी लिखा हुआ है. அரே, இது முஸ்லிம்களின் குரானிலும் கூட எழுதியிருக்கிறார்கள். कि विनाश के टाइम पर जो खुदा के बंदे हैं वो விநாச காலத்தில் யார் குதாவின் குழந்தைகளோ बड़े मौज में रहेंगे. அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். तो आपको मौज में रहना है. எனவே நீங்கள் சந்தோஷத்தில் இருக்கணுமா? या जब भूकंप आता है तो அல்லது எப்போது பூகம்பம் வருதோ दुखी होकर के इधर उधर भागना है. துக்கம் அடைந்து இங்கே அங்கே ஓடணுமா? मौज में है ना, है? சந்தோஷத்தில் இருக்கணும். कभी कोई बात आवे तो सोचो बाप दादा हमारे साथ है. எப்போதாவது ஏதாவது விஷயம் வந்தால் யோசியுங்கள், பாப் தாதா நம்முடன் இருக்கிறார். ऑलमाइटी अथॉरिटी हमारे साथ है. ஆல்மைட்டி अथॉरिटी நம்முடன் இருக்கிறார். ऑलमाइटी के आगे कितनी भी बड़ी परिस्थिति चींटी के समान है. ஆல்மைட்டி முன்னால், ஆல்மைட்டியாக இருப்பவரின் முன்னால் எந்த அளவுக்கு எவ்வளவு பரிஸ்திதிகள், பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் அது எறும்புக்கு சமமானதாக ஆகிறது. कैसी भी परिस्थिति हो, लेकिन जो बाप के बने हैं उनका बाप जिम्मेवार है. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், ஆனால் யார் தந்தையுடையவர்களாக ஆகியிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களின் மீது தந்தை பொறுப்பாளராக இருக்கிறார். सोचो नहीं कहाँ रहेंगे, कैसे रहेंगे, क्या खाएंगे. இதை நீங்கள் யோசிக்காதீர்கள். எங்கே இருப்போம், எப்படி இருப்போம், என்ன சாப்பிடுவோம். सच्चे दिल का साथी बाप है. உண்மையான மனதுக்கு தந்தை துணையாளராக இருக்கிறார். जब तक बाप है तब तक भूखे नहीं रह सकते. எதுவரைக்கும் தந்தை இருக்கிறாரோ அதுவரைக்கும் நீங்கள் பசியோடு இருக்க மாட்டீர்கள், இருக்க முடியாது. अव्यक्त वाणी तारीख 14 फरवरी 1978 पृष्ठ 47 अंत. அவ்வக்தவாணி டேட் 14/2/78 47வது பக்கத்தின் கடைசியில். அந்த பாய் கேக்குறாங்க, அவ்வக்தவாணியில் சொல்லியிருக்காங்க, ஒரு பக்கம் விநாசம் ஆகிக் கொண்டே இருக்கும், இன்னொரு பக்கம் குழந்தைகளாகி உங்களுக்கு வைராக்கியம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ எப்படி அந்த வைராக்கியம் வரும் கேக்குறாங்க. எப்படிப்பட்ட வைராக்கியம் வரும்? जो बाप के बनकर रहेंगे उनको बहलाएंगे. யார் தந்தையின் குழந்தைகளாகி இருப்பவர்களை அவர் இளைப்பாற்றுவார். जैसे कुरान में आया है, எது போல குரானில் வந்திருக்கிறது, जब कयामत होगी எப்போது விநாசமாகுமோ तो खुदा के बच्चे बड़े मौज में रहेंगे. குதாவின் குழந்தைகள் மிகவும் சந்தோஷமுடன் இருப்பார்கள். बच्चा वो जो बाप की बात मानता हो. குழந்தை அதுதான் குழந்தை யார் என்றால் யார் தந்தையின் பேச்சை ஏற்றுக்கொள்பவர். बच्चा बाप की बात ही नहीं मानता तो बच्चा नहीं. குழந்தை தந்தையின் பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் குழந்தை இல்லை. ऐसे बच्चे कयामत के समय में அப்படிப்பட்ட குழந்தைகள் விநாச காலத்தில் बाप की छत्र छाया में बड़े मौज में रहेंगे. தந்தையின் பேச்சை கேட்பவர்கள் விநாச காலத்தில் தந்தையின் அந்த குடை நிழலில் மிகவும் சந்தோஷத்துடன் இருப்பார்கள். भले दुनिया में मौत का बाजार लगता रहेगा. உலகத்தில் என்னவோ மரணங்களின் மார்க்கெட் வந்து ஆகிக் கொண்டிருக்கிறோம். लेकिन वो बच्चे बड़े निर्भय रहेंगे. ஆனால் அந்த குழந்தைகள் எந்த ஒரு பயம் இல்லாமல் இருப்பார்கள். कोई भय के वशीभूत नहीं होंगे. எந்த ஒரு
ஒரு பயத்துக்கும் அவர்கள் வசப்பட மாட்டார்கள். जब कयामत होगी எப்போது விநாசமாகுமோ तो खुदा के बंदे बड़े आराम से रहेंगे. கடவுளின் குழந்தைகள் மிகவும் அமைதியுடன் நிம்மதியுடன் இருப்பார்கள். सारी दुनिया में कयामत बर्पा हो रही होगी. முழு உலகத்திலும் அந்த விநாசம் வந்து நிரம்பி வந்து நடந்து கொண்டிருக்கும். त्राह त्राह मची हुई होगी. துடித்துடிப்பார்கள், துடித்துடித்துக் கொண்டிருப்பார்கள். और जो बाप के बच्चे होंगे யார் தந்தையின் குழந்தைகளாக இருப்பார்களோ वो आराम से रहे पड़े होंगे. அவர்கள் நிம்மதியுடன் இருப்பார்கள். इसका सैंपल कराची में दिखाई दिया यज्ञ की याद में. இதனுடைய சாம்பிளை வந்து யஜ்ஞத்தின் ஆரம்பத்தில் கராச்சியில் காண்பித்திருக்கிறார். हिंदुस्तान पाकिस्तान खून की नदियां बह रही थी. இந்துஸ்தான் பாகிஸ்தானில் ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. सन 47 में 47 जब बंटवारा हुआ था எப்போது பிரிவினையானதோ और वो 300-400 आत्माएं மற்றும் அந்த 300-400 ஆத்மாக்கள் कराची के बंगले में सागर के कंठे पर கராச்சியில் இருக்கிற பங்களாவில் அந்த கரையோரத்தில் आराम से रही पड़ी थी. நிம்மதியுடன் இருந்தார்கள். उनको पाकिस्तान के मुसलमान भी कहते थे. அவர்களை பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லிம்களும் கூட சொல்லி இருந்தார்கள். ये खुदाई खिदमतगार हैं. இவர்கள் கடவுளின் உதவியாளர்கள். उनको किसी ने हाथ भी नहीं लगाया. அவர்களை யாரும் கை கூட வைக்கவில்லை. तो कथा बनी हुई है எனவே கதை உருவாக்கப்பட்டிருக்கு. कि बिल्ली के पूंगरे आवा लगाया गया. அந்த பூனைக்குட்டி அது ஒரு இடத்துல வந்து அந்த பட்டின்னு சொல்வாங்க, அதில் வந்து நெருப்பு வைக்கப்பட்டது. அந்த பட்டியில வந்து அந்த பூனைக்குட்டிகள் இருந்தது. बर्तन भट्टी में पक रहे थे. பாத்திரத்தில் வந்து உணவு வந்து சமைக்கப்பட்டு இருந்தது. और वो बिल्ली के पुगरे மற்றும் அந்த பூனைக்குட்டிகள் जिंदा वापस निकल आए. உயிருடன் திரும்பி வந்தது. तो भगवान भाग्य बांट करके जाता है. எனவே பகவான் பாக்கியத்தை பங்கிட்டு கொடுத்து செல்கிறார் अपने बच्चों को. தன்னுடைய குழந்தைகளுக்கு. बाकी उनको वो भाग्य मिलता है மற்றும் யாருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறது என்றால் जो भगवान की श्रीमत को யார் பகவானுடைய ஸ்ரீமத்தை पहचानते हैं. தெரிந்து கொள்கிறார்களோ, भगवान को पहचानते हैं பகவானை தெரிந்து கொள்கிறார்களோ और उनकी मत पर चलते हैं. மற்றும் அவருடைய வழிப்படி நடக்கிறார்கள். जो मुसलमान लोग कहते हैं முஸ்லிம்கள் சொல்கிறார்கள், जब विनाश होगा எப்போது விநாசமாகுமோ तो खुदा के बंदे बड़े मौज में रहेंगे. குதாவின் குழந்தைகள் மிகவும் சந்தோஷத்துடன் இருப்பார்கள். तो ये जो खुदा के बंदे हैं எந்த இந்த குதாவின் குழந்தைகள் वो अभी मिनी मधुबन और गीता पाठशालाएं तैयार करके रहते हैं. இப்போது யார் வந்து மினி மதுபன் மற்றும் கீதா பாடசாலைகள் தயாராக்கி வைத்திருக்கிறார்களோ या अपने अपने लौकिक घरों में बुद्धि रहती है. அல்லது அவர்களுக்கு தங்களுடைய லௌகீக வீட்டின் மீது புத்தி இருக்கிறதா? बुद्धि कहाँ रहती है? புத்தி எங்கே இருக்கிறது? मिनी मधुबनों में बुद्धि धरी रहती है. மினி மதுபனில் அவர்களுடைய புத்தி ஈடுபடுகிறது. और उन मिनी मधुबन रूपी मंदिरों में மற்றும் அந்த மினி மதுபன் ரூபமான கோவில்களில் खास खास पुजारी भी होते हैं. முக்கியமான பூஜாரிகள் இருக்கிறார்கள். जो खास खास पुजारी हैं யாரு முக்கிய பூஜாரிகளோ ज्यादा सेवा करने वाले हैं அதிகமான சேவை செய்பவர்களோ
भगवान उनके ऊपर छत्र छाया के रूप में रक्षा करता है या नहीं करता है? பகவான் அவர்களின் மீது குடை நிழலாக இருந்து பாதுகாப்பு கொடுப்பாரா அல்லது பாதுகாப்பு செய்ய மாட்டாரா? तो यही वहाँ मंदिरों में दिखाया गया। இதைத்தான் அந்த கோவில்களில் காட்டியிருக்கிறாங்க. मंदिर भी सुरक्षित बचते हैं। கோவிலும் பாதுகாப்பாக ஆகிறது. जो बाबा कहते हैं, பாபா சொல்கிறார், ये तुम्हारे मिनी मधुबन जो हैं या இந்த எந்த உங்களுடைய மினி மதுபன்கள் இருக்கிறதோ मधुबन है, அல்லது மதுபனமோ, ये तुम्हारा सेफ है। இது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது. जैसे घर में लोहे की अलमारी होती है, तिजोरी होती है, இது போல வீட்டில் இரும்பு பீரோ இருக்கிறது, இரும்பு பெட்டி இருக்கிறது. लाक लगा दो, லாக் போட்டு விடுங்கள், उसमें चीज जो की त्यों सुरक्षित रखी रहेगी। அதில் பொருட்கள் அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். ऐसे ही அதே போலதான் ये भक्ति मार्ग में यादगार मंदिर बने हुए हैं। இங்கே பக்தி மார்க்கத்தின் நினைவார்த்தமாக கோவில்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. चारों तरफ विनाश हुआ। நாலா பக்கத்திலும் விநாசமானது. केदारनाथ में கேதார்நாத்தில் मंदिर गिरते गिरते बच गया। கோவில் விழப்போனது, ஆனால் பிழைத்து விட்டது. कैसे बच गया? எப்படி பிழைத்து விட்டது கோவில்? सामने वाले पहाड़ से कोई बड़ा पत्थर टूटा और आकर के मंदिर से चिपक गया। எதிரில் இருக்கிற மலை மீதிருந்து ஒரு பெரிய கல் உடைந்து அந்த கோவிலுக்கு முன்னால் ஒட்டி கொண்டது. और मंदिर गिरते से बच गया। மற்றும் அந்த கோவில் விழுவதிலிருந்து காப்பாற்றப்பட்டது. मंदिर की मूर्तियां भी बच गईं। கோவிலில் இருக்கிற மூர்த்தியும் பிழைத்து விட்டது. मंदिर के पुजारी भी बच गए। கோவிலின் பூஜாரியும் பிழைத்து விட்டார். तो ऐसा ही विनाश के टाइम पर होगा। அது போலதான் விநாச நேரத்திலும் நடக்கும். क्या? என்ன? जो प्रभु के बंदे हैं, யார் பிரபுவின் குழந்தைகளோ, सर्विसेबल बच्चे हैं, சேவை செய்யக்கூடிய குழந்தைகளோ, भगवान की नई दुनिया बनाने के कार्य பகவானின் புதிய உலகத்தை உருவாக்குவதற்காக में அதுக்கான காரியத்தில் बहुत सहयोगी हैं। மிகவும் சகயோகிகளாக இருக்கிறார்கள். तो भगवान उनका सहयोग करेगा या नहीं करेगा? எனவே பகவான் அவர்களுக்கு சகயோகம் கொடுப்பாரா அல்லது கொடுக்க மாட்டாரா? भगवान खुद सहयोग करता है பகவான் சுயம் சகயோகம் செய்கிறாரா या भगवान की जो कुदरत है वो सहयोग करती है? அல்லது பகவானுடைய இயற்கை எதுவோ அது சகயோகம் செய்கிறதா? कुदरत भी सहयोग करती है। இயற்கையும் சகயோகம் செய்கிறது. महाभारत गृह युद्ध होगा। பெரிய அளவிலான மகாபாரத யுத்தம் நடக்கும். खून की नदियां बहेंगी। ரத்த ஆறுகள் ஓடும். क्योंकि सूर्यवंशियों को तो वरदान मिला हुआ है। ஏனென்றால் சூரிய வம்சத்தினருக்கு வரதானம் கிடைத்துள்ளது. बच्चे, विजय तुम्हारा जन्म सिद्ध अधिकार है। குழந்தைகளே, வெற்றி உங்களுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது. इसलिए वो हारने वाले तो है नहीं। அதனால் அவர்கள் தோல்வி அடைபவர்கள் என்னவோ இல்லை, और मरने वाले भी है नहीं। இறந்து போகுபவர்களாகவும் இல்லை. विनाश होता है விநாசம் ஆகிறது. तो विनाश के टाइम पर तुम बच्चों को रंजन नहीं करना चाहिए। விநாசம் காலத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் துக்கம் அடையக்கூடாது, दुखी नहीं होना चाहिए। வருத்தம் அடையக்கூடாது, துக்கம் அடையக்கூடாது. संगम युग है मौजों का युग। சங்கம யுகம் மகிழ்ச்சிக்கான யுகமாகும். इस मौजों के युग में இந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யுகத்தில் दुख नहीं होना चाहिए, துக்கம் அடையக்கூடாது. खास करके तुम बच्चों को।
முக்கியமாக குழந்தைகளாகிய நீங்கள் तुम्हारे लिए तो खुशी का टाइम है, உங்களுக்காக என்னவோ குஷிக்கான நேரமாகும். तुम्हारे लिए बाप आया हुआ है, உங்களுக்காக தந்தை வந்திருக்கிறார். हर प्रकार की सुरक्षा करता है. ஒவ்வொரு விதமான பாதுகாப்பை செய்கிறார். वो भक्ति मार्ग की गीता में भी लिखा हुआ है, இந்த பக்தி மார்க்கத்தின் கீதையிலும் எழுதப்பட்டுள்ளது. योगक्षेमं वहाम्यहम्, யோகக்ஷேமம் வகாமியகம். जो मेरे बच्चे बनते हैं யார் என்னுடைய குழந்தைகளாக ஆகிறார்களோ मैं उनको किस चीज की जरूरत है, किस நான் அவர்களுக்கு எந்த பொருளின் அவசியம் இருக்கிறதோ समय जरूरत है, उस चीज की उपलब्धि भी कराता हूँ. எந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த பொருளின் அவசியம் இருக்கிறதோ அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த பொருட்களை வந்து அடைய வைக்கிறேன், அவர்களுக்கு கிடைக்க வைக்கிறேன். और उन उपलब्ध हुई चीजों की மற்றும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற பொருளின் सुरक्षा भी करना मेरा काम है. பாதுகாப்பு கொடுப்பதும் என்னுடைய வேலையாக இருக்கிறது. ज्ञान की पराकाष्ठा ஞானத்தின் அந்த பராகாஷ்டா, அந்த உச்ச நிலை, முதிர்ந்த நிலை. माना कैसे भी व्यक्ति हो गिराने वाले, அப்படி என்றால் எந்த ஒரு நபரும் கீழே விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் कैसा भी माहौल हो, எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் कैसा भी वातावरण हो, எப்படிப்பட்ட சீதோஷ்ண நிலையாக இருந்தாலும் कैसी भी कुदरत की विकराल परिस्थितियां हो, எப்படிப்பட்ட இயற்கையின் அந்த பயங்கரமான நிலையாக இருந்தாலும் गवर्नमेंट तामसी हो, கவர்மெண்ட் தாமசியாக இருந்தாலும் माया का विकराल रूप सामने डांस कर रहा हो, மாயாவின் பயங்கரமான ரூபம் முன்னால் டான்ஸ் பண்ணி கொண்டிருந்தாலும் लेकिन ऐसी स्थितियों में भी अपने को ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட உங்களை स्थिरियम बना के रखना. ஸ்திரியமாக நிலையாக ஆக்க வைக்கணும், நிலையாக வைத்துக் கொள்ளணும். देखते हुए नहीं देखना, பார்த்தாலும் பார்க்க கூடாது, सुनते हुए नहीं सुनना, கேட்டாலும் கேட்க கூடாது. और कर्म करते हुए भी மற்றும் செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் जैसे कर्म किया नहीं किया, எது போல கர்மங்கள் செய்தாலும் செய்யவில்லை, अपने ऊपर अथवा अपनी कर्मेंद्रियों के ऊपर தங்களின் மீது மற்றும் தங்களுடைய கர்மேந்திரங்களின் மீது कोई भी प्रभाव नहीं पड़े, எந்த ஒரு பிரபாவம் வந்து விழக்கூடாது. निस्तेजता नाम मात्र की ना आने पावे, அங்கே வீழ்ச்சி என்பது நஷ்டம் என்பது ஆகக்கூடாது, சக்தி நஷ்டமாக கூடாது. उसको कहेंगे ज्ञान की पराकाष्ठा. அதுக்கு தான் சொல்வார்கள் ஞானத்தின் முதிர்ந்த நிலை. अरे ये तो तुम कहाँ भी हो, அரே நீங்கள் எங்கே இருந்தாலும் अपने घर में हो. நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் अरे तुम विलायत में हो, அரே நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் क्या करना क्या है, என்ன செய்ய வேண்டும்? है? हाँ, अपन को आत्मा समझ बाप को याद करना. தங்களை ஆத்மா என்று நினைத்து தந்தையை நினைவு செய்யணும். तो देखो ये योग तो कितना सहज है. எனவே பாருங்கள் இந்த யோகம் எவ்வளவு சகஜமானது. है? कोई जंगल वंगल में जाने की दरकार नहीं है. எந்த ஒரு காட்டுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. तो जो कहाँ भी बैठे रहो, நீங்கள் எங்கே உட்கார்ந்திருந்தாலும் बाबा को याद करते रहो. யார் எங்கிருந்தாலும் தந்தையை நினைவு செய்து கொண்டிருங்கள்.
और पीछे तो कहाँ भी होंगे। பின்னால் எங்கிருந்தாலும் समझो लड़ाई में இப்படி நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள், யுத்தத்தில் हाँ कि हम अपने देश में नहीं पहुंच सकते हैं। நாம் நம்முடைய நாட்டுக்கு வந்து போய் சேர முடியவில்லை, विदेश में गए और लड़ाई छिड़ गई भारत में। வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க, அங்கே பாரதத்தில் வந்து யுத்தம் நடக்கிறது. तो विदेश वाले आने देंगे? எனவே வெளிநாட்டினர் வரவிடுவார்களா? நாட்டுக்கு नहीं आने देंगे, வரவிட மாட்டார்கள். नहीं पहुंच सकते हैं, परंतु ये है போய் சேர முடிவதில்லை. ஆனால் योगी अच्छा राजयोगी है ना, யோகி அவர் ராஜயோகியாக இருக்கிறார் இல்லையா? तो वहां भी बैठे बैठे याद அங்கேயும் கூட உட்கார்ந்து கொண்டே करते रहेंगे நினைவு செய்து கொண்டிருப்பார்கள். और स्वदर्शन चक्रधारी बने रहेंगे, மற்றும் சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆகியிருப்பார்கள். तो वहां भी अपना वो पद पा सकते हैं। எனவே அங்கேயும் அவர்கள் பதவியை அடைய முடியும், தங்களுடைய பதவி அடைய முடியும். साधन फेल होने की स्थिति में क्या करें? கருவிகள் ஃபெயில் ஆகும் பொழுது என்ன செய்யணும்? बाप आकर बताते हैं தந்தை வந்து சொல்கிறார், कि तुम्हारी मन बुद्धि रूपी आत्मा உங்களுடைய மனபுத்தி ரூபமான ஆத்மா कैसे एकाग्र हो सकता है, எப்படி ஒருநிலைப்படுத்த முடியும்? जिससे तुम्हारी आवाज विनाश के टाइम पर இதன் மூலமாக உங்களுடைய குரல் விநாச காலத்தில் 1 सेकंड में बाप के नजदीक पहुंचेगी। ஒரு செகண்டில் தந்தை அருகாமை வரைக்கும் சேர முடியும், சென்றடைய முடியும். क्या? என்ன? जैसे टेलीफोन का बटन दबाते हैं, எது போல டெலிபோன் பட்டனை அமுக்குகிறார்கள், मोबाइल का बटन दबाते हैं மொபைல் பட்டனை அமுக்குகிறார்கள், और कनेक्शन जुट जाता है। கனெக்ஷன் இணைந்து விடுகிறது. ऐसे ही அதே போல ये मन बुद्धि का बटन இந்த மனபுத்தியினுடைய பட்டன் दबाने में जब तुम एक्सपर्ट हो जाएंगे, அதை அமுக்குவதில் எப்போது நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகுவீர்களோ, अभिविचारी याद के बल से, அவ்விபச்சார நினைவின் பலத்தினால் तो विनाश के काल में ये बहुत काम आवेगा। விநாச காலத்தில் இது உங்களுக்கு மிகவும் வேலைக்கு வரும். चारों तरफ दुनिया में हाहाकार हो रहा होगा, நாலா பக்கத்திலும் உலகத்தில் அலறல்கள் வந்து ஆகிக் கொண்டிருக்கும். कोई किसी को बचाने वाला नहीं होगा, யாரும் யாரையும் காப்பாற்றுவதற்கு இருக்க மாட்டார்கள். जिनका कनेक्शन उस बाप के साथ होगा யாருடைய கனெக்ஷன் அந்த தந்தையுடன் இருக்குமோ उनको सहयोग मिल जाएगा। அவர்களுக்கு சகயோகம் கிடைத்துவிடும். जैसे मिलिट्री होती है, இது போல மிலிட்டரி இருக்கிறது. तो मिलिट्री में जिसका कनेक्शन होता है ऊपर இப்போ மிலிட்டரியில் யாருக்கு के ऑफिसर के साथ, மேலே இருக்கிற ஆபீசருடன் கனெக்ஷன் இருக்குமோ तो उसको सहयोग मिल जाता है। அவருக்கு சகயோகம் கிடைத்துவிடும். यहाँ तो एक ही ऊंचे ऊंचा ऑफिसर है, இங்கே ஒரே ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆபீசர் இருக்கிறார். एक शिव बाबा, दूसरा ஒரு சிவபாபா, வேறு யாரும் இல்லை. जो आकर के ऐसा धर्म स्थापन करते हैं, அவர் வந்து ஒரு தர்மத்தை, அப்படிப்பட்ட தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். यहाँ दुनिया में एक ही धर्म होगा, அங்கே ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும், एक ही राज्य होगा, ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருக்கும், एक ही मत होगा, ஒரே ஒரு வழி இருக்கும், एक ही जाति होगी, ஒரே ஒரு ஜாதி இருக்கும், एक ही वंश होगा। ஒரே ஒரு வம்சம் இருக்கும். किस आधार पर होगा? அது எதனுடைய ஆதாரத்தில் இருக்கும்? எந்த ஆதாரத்தில் இருக்கும்? एक को याद करने वाले जो होंगे ஒருத்தரை நினைவு செய்பவர்களாக யார் இருப்பார்களோ
उस आधार पर, அதன் அதன் ஆதாரத்தில் இருக்கும். क्योंकि समय नाजुक आना ही है. ஏனென்றால் நேரம் நாசுக்காக வர வேண்டியிருக்கு. ऐसे समय पर शांति की शक्ति द्वारा टचिंग அப்படிப்பட்ட நேரத்தில் சாந்தியின் மூலமாக पावर, டச்சிங் பவர், कैचिंग पावर बहुत आवश्यक होगी. கேச்சிங் பவர் மிகவும் அவசியமாகிறது. ऐसा समय आएगा அப்படிப்பட்ட நேரம் வரும். जो ये साधन कुछ भी नहीं कर सकेंगे. இந்த கருவிகள் சாதனங்கள் எதுவும் செய்ய முடியாது. सिर्फ आध्यात्मिक बल, வெறும் ஆத்தியாத்மிக பலம் சக்தி बाप दादा के डायरेक्शंस की टचिंग कार्य कराई सकेगी. பாப்தாதாவின் டைரக்ஷன்ஸ் சக்தி காரியத்தை செய்யும். तो अपने में चेक करो. எனவே உங்களுக்குள் செக் செய்யுங்கள், சோதியுங்கள். बाप दादा की ऐसे समय में मन और बुद्धि में टचिंग आ सकेगी. பாப்தாதாவின் அந்த நினைவு, அதாவது மனபுத்தியில் அந்த சக்தி அந்த சக்தியின் டச் வருமா? और ऐसी टचिंग किनको आ सकेगी? அப்படிப்பட்ட டச்சிங் யாருக்கு வர முடியும்? इसमें बहुत काल का अभ्यास चाहिए. இதுக்காக நீண்ட கால பயிற்சி வேண்டும். इसका साधन है मन बुद्धि सदा ही. இதுக்கு சாதனம் எப்போதும் மனபுத்தி, कभी कभी नहीं, அப்பப்ப இல்லை, सदा क्लीन और क्लियर चाहिए. எப்போதும் கிளீனாக மற்றும் கிளியராக இருக்க வேண்டும். अभी रिहर्सल बढ़ती जाएगी. இப்போது ரிஹர்சல் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். और सेकंड में रियल हो जाएगी. செகண்டில் ரியலாக ஆகிவிடும். जरा भी अगर मन में बुद्धि கொஞ்சம் கூட மனதில் புத்தியில் में किसी भी आत्मा के प्रति எந்த ஒரு ஆத்மாவுக்காகவும் या किसी भी कार्य के प्रति அல்லது எந்த ஒரு காரியத்துக்காகவும் किसी साथी या सहयोगी के प्रति எந்த ஒரு துணையாளருடனோ அல்லது சகயோகியுடனோ जरा भी नेगेटिव होगा கொஞ்சமாவது நெகட்டிவ் இருந்தால் तो उसको क्लीन और क्लियर नहीं कहा जाएगा. அவர்களுக்கு கிளீன் அண்ட் கிளியர் என்று சொல்ல மாட்டார்கள், சொல்லப்படாது. इसलिए बाप दादा ये अटेंशन खिंचवाए रहे हैं. அதனால் பாப்தாதா இந்த அட்டென்ஷனை இழுக்க வைக்கிறார். सारे दिन में चेक करो. முழு நாளில் செக் செய்யுங்கள். कि साइलेंस की पावर कितनी जमा की. சைலன்ஸின் பவரை எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறீர்கள். सेवा करते हुए भी साइलेंस की शक्ति, சேவை செய்து கொண்டிருந்தாலும் சைலன்ஸின் சக்தி अगर वाणी में नहीं है ஒருவேளை வாணியில் இல்லை என்றால், பேச்சு இல்லை என்றால், तो प्रत्यक्ष फल जितना सफलता का निकालना चाहते हैं பிரத்யட்சமான வெளிப்படையான அந்த பலன் எந்த அளவுக்கு வரணும் என்று நினைக்கிறீர்களோ उतना नहीं निकलेगा. அந்த அளவுக்கு வெளிவராது. मेहनत ज्यादा हो जाएगी உழைப்பு அதிகமாகிவிடும் और फल कम निकलेगा. மற்றும் பலன் குறைவாக கிடைக்கும். 18/2/2008 पुरानी कंडीशन. सेवा करो சேவை செய்யுங்கள், लेकिन शांति के शक्ति संपन्न सेवा करो. எந்த அளவுக்கு சாந்தியின் சக்தியின் சம்பன்ன சேவையை செய்யுங்கள். उसमें जितनी रिजल्ट चाहते हो அதில் எந்த அளவுக்கு நீங்கள் ரிசல்ட்டை விரும்புகிறீர்களோ उससे अधिक मिलेगी. அதை விட அதிகமாக கிடைக்கும். बार बार चेक करो. அடிக்கடி செக் செய்யுங்கள். बाकी बाप दादा को खुशी है, மற்றபடி பாப்தாதாவுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது.
कि दिन प्रतिदिन जो भी जहाँ நாளுக்கு நாள் भी सेवा कर रहे हैं वो अच्छी कर रहे हैं, நாளுக்கு நாள் எங்கேயும் யாரெல்லாம் சர்வீஸ் செய்கிறீர்களோ நன்றாக செய்கிறீர்கள். लेकिन स्वप्रति शांति की शक्ति जमा करने का ஆனால் சுயத்தின்காக சாந்தியின் சக்தியை சேமிப்பதற்காக परिवर्तन करने का और अटेंशन देना है. மாற்றம் அடைவதற்கு மீண்டும் மேலும் ஈடுபடுத்தணும். विनाश सामने முயற்சி செய்ய வேண்டும். खड़ा है, விநாசம் எதிரில் நின்றிருக்கிறது. बना அப்படி என்றால் बहुत दूर नहीं है. அதிகம் தூரம் இல்லை. विनाश जल्दी होगा. விநாசம் சீக்கிரமாக நடக்கும். इसके लिए जल्दी जल्दी पुरुषार्थ करना है. இதுக்காக சீக்கிரமாக புருஷார்த்தம் செய்யணும். अगर पुरुषार्थ कम होगा ஒருவேளை புருஷார்த்தம் குறைவாக இருந்தால் तो हमारा ही विनाश हो जाएगा. நம்முடைய விநாசம் ஆகிவிடும். पुरुषार्थ अच्छा होगा புருஷார்த்தம் நன்றாக இருந்தால் तो विनाश में हम स्थिरिय बने रहेंगे. விநாசத்தில் நாம் நிலையாக இருப்போம்.